Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNPSC Group 2 and Group 4 இதுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் புக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஜெனரல் தமிழ் ஆல்ரெடி நம்ம அதாவது பொது தமிழ் TNPSC பொது தமிழ் சிலபஸ் வைஸ் நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் 1150 ரூபீஸ்க்கு. இப்போ நம்ம TNPSC Group 2 Group 4 ஜெனரல் இங்கிலீஷ் ஓகேவா SSLC ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். as per TNPSC கொடுத்த சிலபஸ் படி நம்ம வந்துட்டு இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த நோட்ஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நமக்கு எப்படி பொது தமிழ்ல ABC அதாவது பகுதி ஆ ஈன்னு சொல்லிட்டு 3 பகுதி இருக்குமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா 3 பார்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்ட் A கிராமர், ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் B பொயட்ரி, மூணாவது பார்ட் வந்துட்டு லிட்ரரி ஒர்க்ஸ் பார்ட் C ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டை நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பார்ட்டுக்கும் சிலபஸ் வைஸ் நம்ம நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் A கிராமர் பார்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் A கிராமரில் நம்மளுக்கு கொடுத்த சிலபஸ் வந்துட்டு சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த 21 டாபிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 21 டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக் எங்கெல்லாம் புக்கில் கவர் ஆகுதோ அதெல்லாம் கலெக்டிவாக நம்மளுக்கு இங்கே வந்துட்டு வந்துடும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளாசரி, என்னென்ன கிளாசரியெல்லாம் 6th இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் கிளாசரி, 9th ஸ்டாண்டர்ட் கிளாசரி அப்படின்னு போட்டிருப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸா. ஸோ என்னென்ன இடியம்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஓகேவா. 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஆன்டனிம்ஸ் வந்திருக்கும். ஆன்டனிம்ஸ் இந்த மாடல்லையும் கொடுத்துருப்போம். சினானிம்ஸுமே நம்ம இந்த மாடல்லையும் நம்மளுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்கனால ஸோ இந்த ஃபார்மேட்லையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு புக்கோட டீட்டெயில். ஸோ இந்த மாடலில் தான் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா எக்ஸசைஸுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆயிரும். ஸோ முன்னாடி நம்மளுக்கு சிலபஸ் என்ன இருக்கோ அந்த சிலபஸில் இருக்கிறத நம்ம வந்துட்டு அப்படியே கலெக்டிவாக கொடுத்துருப்போம் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு கிராமர் பார்ட்டு. டோட்டலாக உங்களுக்கு 21 டாபிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். அடுத்ததாக பார்ட் B பொயட்ரி. ஸோ பொயட்ரி பார்த்தீங்க அப்படின்னா போயம்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட போயம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போயம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ட்ராஜிக் ஸ்டோரி வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய போயமோட ஹெட்டிங் லைஃப்லேருந்து ட்ராஜிக் ஸ்டோரி வரைக்கும். ஸோ இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறத தவிர்த்து மீதி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புக்கில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்தே நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துருப்போம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொயட்ரி அப்ரிஷியேஷன், அடுத்ததாக போயமோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த போயம் லிஸ்ட்டு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ இதை வந்துட்டு அந்தந்த போயமுக்கு கீழேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். போயமோட லைன்ஸை வந்துட்டு அந்தந்த போயம் கீழே கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்லிட்ரேஷன் அப்படின்னா எங்கெல்லாம் அல்லிட்ரேஷன் இருக்கோ 6th to 10th எதெல்லாம் அல்லிட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கலெக்டிவாக வந்துடும். அதே மாதிரி தான் சிமிலி மெட்டாஃபர். ஸோ எல்லாமே உங்களுக்கு கலெக்டிவாக 6th to 10th உள்ளது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ரைம் ஸ்கீம் எல்லாமே வந்துடும். அது போக நம்மளுக்கு சில இம்பார்ட்டண்ட் டெக்னிக்கல் வேர்டு மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அனெக்டோடு, கான்க்ரீட் போயம்னா என்ன, பயோ போயம்னா என்ன, அந்த மாதிரி இதையும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போயம் அப்ரிஷியேஷன். போயம் அப்ரிஷியேஷனும் ஒவ்வொரு போயமுக்கும் நம்ம வந்துட்டு அதோட தீம் என்ன, அந்த போயமில் என்ன சொல்ல வராங்க, அது என்ன டைப் ஆஃப் போயம், அந்த மாதிரி அதோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு போயமோட அப்ரிஷியேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போயமோட ஆத்தர், அந்த இண்டிவிஜுவல் போயம். ஸோ இண்டிவிஜுவல் போயம்ங்கிறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பேராகிராஃபாக வராது. ஆத்தர் அப்படின்னா ஆத்தரை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த போயமில் உள்ள கிளாசரி கொடுத்துருப்போம். அடுத்து அந்த போயமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த போயமில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ போயம் லைன்ஸா இதே மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப் போயம் எவ்வளோ போயம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே வந்துடும். அந்த போயமோட டீட்டெயில்ஸையும் சேர்த்தே வந்துட்டு கொடுத்துருப்போம் அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு பார்ட் B.
ஸோ அடுத்ததாக பார்ட் சி வந்துட்டு லிட்ரரி ஒர்க். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நமக்கு ப்ரோஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பயோகிராஃபி, ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒன்று வந்து நம்ம எக்ஸ்ட்ரஸாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரோஸில் எந்த இடத்துல இருந்தனாலும் நமக்கு உள்ள ஸ்டோரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அதனால நம்ம ப்ரோஸோட ஸ்டோரிஸையும் என்னென்னா நான் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு ஸ்டோரி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த முன்னாடி வந்ததுலேயே வந்துடும். உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நீங்கள் இந்த லாஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டோரிஸில் எந்த லைன் கேட்குறாங்கன்னே நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற லெசனில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஆத்தர், அதுக்கப்புறம் சில டூ யூ நோ பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கலெக்டிவாக உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். தி டெம்பஸ்ட் அப்படிங்கிறது இந்த இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபியும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு புக்கில் இல்லைனாலும் நமக்கு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து அவங்க ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. எந்த லைன் வருது அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பயோகிராஃபிஸ் வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான் கொடுத்துருப்போம். எங்கே அதாவது புக்கில் இருக்கக்கூடிய எந்த பேசேஜ் வேணாலும் அவங்க அந்த மாதிரி கொடுத்து அந்த பேசேஜ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்காக ஒரு 2 மாடல் வந்துட்டு கொடுத்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் ஸ்டோரி வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரோஸ் ஸ்டோரி. இது எல்லாமே வந்துட்டு ப்ரோஸ் ஸ்டோரி தான். இது வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். அந்த கேரக்டர் வந்துட்டு என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வந்துட்டு பார்ட் சி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 3 பார்ட்டு. இப்போ இதோட உங்களுக்கு ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். 3 புக்கும் நீங்கள் டோட்டலாக வாங்கும்போது 900 ருபீஸ் வரும். இல்லை எனக்கு செப்பரேட் பார்ட் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்ட் ஏ மட்டும் உங்களுக்கு 450 வரும். பார்ட் பியும் சியும் தனித்தனியாக வாங்கும்போது 350 வரும். ஓகேவா? நீங்கள் டோட்டலாக வாங்கும்போது உங்களுக்கு 900 வந்துட்டு வரும். நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 வந்துட்டு நம்மளுக்கு பொது தமிழ் தான் கட்டாய தமிழில் இருக்கனால நம்ம வேறு வழி இல்லை. ஸோ பொது தமிழ் தான் படிக்கணும். பட் குரூப் 4ல் டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு. ஸோ அவங்க சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.